பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கதர் இருந்துட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி கோமதி வீட்டில் இல்லைன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா, அக்கம் பக்கம் எங்கேயாச்சும் தான் போயிருப்பா, போய் தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சுப்பா, ஆனால் அம்மா எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா என்னாச்சு, ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கோமதி இல்லைன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை அக்கம் பக்கம் எங்கேயாவது போயிருக்கலாம்ல, அவங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாங்களாம், கோமதி எங்கேயுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இல்லைடா நீயும் கூட வா, கடையை அணைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டில் அம்மாச்சி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என் பொண்ணு காலையில் போனவ பிள்ளைங்க புருஷன் எங்கேயும் யாரும் பட்டியாக இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் காலையில் மதியம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா. என் பொண்ணு எங்கே போயிருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக டே சரவணா, உங்கள் அம்மா எங்கே போயிருக்கான்னு தெரியலரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மாச்சி அழாதீங்க, கண்டிப்பாக அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க, நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் தேடுறதுக்காக போகிறாங்க. கதிரும் ஒரு பக்கம் தேடி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் எல்லா இடத்துலையுமே தேடி முடிச்சுட்டு, அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலப்பா, நானும் அம்மா போகிறேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் அம்மா எங்கேயுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம செந்தில் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே உங்கள் அம்மாவை காணடா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி செந்தில்கிட்டேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா வழக்கமாக போகிற எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, அம்மா எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலண்ணே அப்படின்ற வரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி எல்லாருமே கேட்கவும், ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், என் கூட பேசல, தோ இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், இவங்கூடையும் பேசல, இப்போ அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரிஞ்சு அம்மா கூடயும் பேசல, இப்போ இவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இவர் சரின்ற மாதிரி பேசுவார், மற்ற யாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கவே மாட்டார், ஏன்னா இவர் அப்படிப்பட்டவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெஞ்சு முழுக்க அவ்வளோ வஞ்சகம் பிடிச்சவர் இவரை தவிர யாருமே நல்லா இருந்துடக்கூடாது, இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறவங்க தான் கூட இருக்கணும், மற்றவங்கள வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நான் வெளியே போனேன், தோ இப்போ அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினது இவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இவரை நினச்சாரு, அதனால தான் நானே வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கிறது முக்கியமா, இல்லை என் தொலைஞ்சு போனேன் என் கோமதி ரொம்ப முக்கியமா, முதல்ல போய் கோமதியை தேடுற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.